வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து ஒரு பழைய கால ஒரு மைசூர் பாக் தான் பண்ண போகிறோம். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். பார்த்திங்க, இந்த நெய் மைசூர் பாகை விடையும் அந்த பழசை முதல்ல அந்த மொறு மொறுன்னு அந்த உள்ள ஹோல்ஸாக இருக்கும் பாருங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அதுதான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு உண்டான தேவையான பொருள் தான் என்னென்னு பார்க்கலாம். 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நெய், 1 கப்பு ஆயில். இதுதான் இதுக்கோட அளவுங்க. இதை எப்படி செய்கிறது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாவை வந்து இதில் போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து கட்டிகள் இல்லாமல் இருக்கும். சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து மாவு சலிச்சாச்சுங்க. மாவு சலிச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டுங்க, இந்த 2 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே போட்டுடலாம். 2 கப்பு சர்க்கரைக்கு கொஞ்சமாக அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக போதும், அவ்வளோதான். இது கரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அடுத்த பக்கத்தில் நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ரெடி பண்ணிக்கணும். ஒரு கப் ஆயில் போட்டாச்சு. ஒரு கப்பு நெய். இதை இந்த பக்கம் நல்லா சூடாகிட்டே இருக்கட்டும். இப்போ இது சர்க்கரை கரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வருது சர்க்கரை. நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கரைஞ்ச உடனே இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி இல்லாமல் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கமும் அடுப்பில் எண்ணெயும் நெய்யும் கலந்தது, அது நல்லா சூடாகிட்டு இருக்குது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்டு வந்துருச்சுங்க. ஆனால் அந்த ஒயிட் பபுள்ஸ் வரும்போது தான் நம்ம இந்த மாவை போடணும். இந்த மாவு வந்து நம்ம கரைச்சி கூட ஊற்றலாம். கரைச்சி ஊற்றிட்டா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிண்டிடுவீங்க. நான் கரைச்சி தான் ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நீங்கள் பிகினர்ஸ்க்காக தான் இதை நான் சொல்கிறேன். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் முதல்லையே வந்து கரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். மைசூர் பாக் வந்து யார் வேணால் பண்ணலாம். பதம் கரெக்டாக இருந்ததுன்னா சூப்பராக வந்துடும். இப்போ நம்ம கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். இப்போ இது பாகுப்பதம் பார்த்துட்டு இதில் நம்ம ஊற்ற வேண்டியதுதான். ரொம்ப சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு. இப்படி தொட்டு பார்க்கணும். இன்னும் வரலைங்க, இன்னும் கொஞ்சம் வரணும். அடிகனமான பாத்திரம் எடுத்துட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் மொறுன்னு கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். நிறைய பேன் இருக்குது, ஆனால் இது வந்து கொஞ்சம் நமக்கு எதுலேயுமே ஒட்டாமல் நம்ம நினச்ச அளவுக்கு வந்துடும். அதனால தான் நான் இது எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்ற போகிறோம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க.
ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்குதுங்க. ஆனால் வந்து இது நம்ம கரைச்சி விட்டதுனால இப்படி இருக்குது. நீங்கள் அப்படியே மாவாக போட்டிருந்தீங்கன்னா இதை விடையும் கெட்டியாக நமக்கு கிடச்சிருக்கும். நான் வந்து இது கொஞ்சமாக உங்களுக்காக பிகினர்ஸுக்காக தான் இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் இது டக்குன்னு செஞ்சு இப்போ சனி ஞாயிறுலாம் வீட்டில் குழந்தைங்க இருக்கும்போது அவங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி கரைச்சி உங்களுக்கு ஊற்றுறேன். நீங்கள் அந்த கரைக்கிறதுக்கு வந்து பாலோ நெய்யோ ஏதோ நீங்கள் ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், பால் அல்லது நெய் போட்டு அந்த குட்டி கப்பு தானே உங்களுக்கு, அதுக்கே வந்து நிறைய மைசூர்பாக் வந்துடும். இப்போ பாருங்கள் சிம்லேயே இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது. கொஞ்சம் மீடியம் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் சிம் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். கட்டியெல்லாம் தட்டாது, பயப்படாமல் நீங்கள் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே கோல்டன் கலரில் இருக்குது பாருங்கள், சூப்பராக வருது. இந்த கடாய் வந்து இந்த மாதிரி இதுக்கு பர்ஃபிக்கெல்லாம் வந்து இது சூப்பராக வருதுங்க. ட்ரைப்ளே கடாயெல்லாம் கூட இருக்குது, அது கொஞ்சம் சத்தம் கேட்கும் கரகரன்னு. அதனால தான் வந்து நான் இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தானே பண்ணுறோம், நிறைய பண்ண நான் அதில் தான் பண்ணுவேன். இது கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இது கிண்டங்க இந்த பக்கம் இருக்க அந்த எண்ணெயோ நெய்யும் கலந்து வச்சுருக்கோம் பாருங்கள், அது ஊற்றும்போது நல்லா நமக்கு வந்து சொர் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும், சொர்ன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது கேட்கணும், அது வரைக்கும் அந்த நெய்யும் எண்ணெயும் காஞ்சிருக்கணுங்க. இன்னும் கொஞ்சம் வரட்டும், அதுக்கப்புறம் அது கலந்துக்கலாம். நம்ம அந்த தண்ணியில் கலந்ததுனால தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது. இல்லைன்னா தண்ணியில் இல்லை, நம்ம நெய்யும் கொஞ்சம் பாலும் போட்டு கலந்துருக்கோம். அந்த கரைச்சி விட்டதுனால உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது. வந்துருச்சு பாருங்கள், பதம் வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து அந்த நெய்யும் எண்ணெயும் மெதுவாக ஊற்றுங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். இது ஊற்றும்போது பாருங்கள் இந்த மாதிரி சத்தம் கேட்கணும், இதுதான் அதோட பதம். இந்த சத்தம் தான், இந்த பபுள்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த அடியில் வந்து உங்களுக்கு வர்ற பபுள்ஸே இதுதான். இந்த எண்ணெய் நல்லா அது உள்ளே இழுத்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம ஒரு கரண்டி ஊற்றணும். இப்போ மறுபடியும் அந்த எண்ணெயெல்லாம் அது இழுத்துக்கிச்சு. இப்போ அடுத்த கரண்டி ஊற்ற போகிறோம். எப்படி நுரைச்சி வருது பாருங்கள். இது இப்படி போட போய் தான் நமக்கு அது வந்து அந்த மைசூர்பாக் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்கும். அந்த இப்படி பிச்சு பார்த்தாலே உங்களுக்கு வந்து உள்ள பபிள்ஸ் தெரியும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு கரண்டி சூடான நெய் எப்படி சுறுசுறுன்னு வருது பாருங்கள். இப்போ இதையும் கிண்டிட்டினதுக்கப்புறம் தான் நல்ல சுருளை வரும். இப்போ நல்ல பதம் வந்துடுச்சுங்க, அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம ட்ரேயில் கொட்டிக்கலாங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே இந்த கடாயில் ஒட்டாமல் அந்த பதம் வந்துடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரேயில் கொட்டிக்கலாம். இதுக்கு மேலே வச்சோன்னா கொஞ்சம் கலர் மாறிடும், அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்களா, நல்லா வந்துருச்சு, எதுவுமே ஒட்டாமல் நல்லாவே வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அந்த ட்ரே எடுத்து வச்சிங்க, ஆனால் இதில் ஊற்றினா தான் கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இதில் ஊற்றுறேன்.
டபுள் கலராக தெரியணுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஆழமாக இருக்க ட்ரேயில் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா வரும். இது ஒன்றுமே பண்ண வேண்டாம், இப்படி தட்டி கொடுத்தா போதும். இது ஒரு 2 hours ஆகணுங்க. அது வரைக்கும் ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நமக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம இப்படி பெரிய பீஸாகவும் வச்சுக்கலாம், இல்லை நமக்கு குட்டி குட்டியாக வேணும்னாலும் நம்ம இதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஆனால் சூப்பராக வந்திருக்குது. அழகாக நல்லாவே வந்திருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் ஆறணும், இன்னும் சூடாக தான் இருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். வாயில் வச்சாலே கரையுதுங்க, அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்குது. நெய் ஸ்வீட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.